அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. சங்கத் தமிழரின் வழிபாடும் சடங்குகளும். பேராசிரியர் மு சண்முகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்பா. நாட்டுப்புற இயல்ல பார்த்தோமானால் பாவை என்பது மிக மிக முக்கியமான கூறு. அதாவது பெண்களுக்குரிய விளையாட்டு பொருள்கள்ல மிக முக்கியமானவை இரண்டு: பாவை, பந்து. இந்த இரண்டும் மிக முக்கியமான பொருள்கள். இந்த நூலின் வழியாக நாம் பார்க்க இருக்கின்ற கருத்துக்கள், அந்த பாவை என்பது பெண்களுடைய வாழ்க்கையில், அதே சமயம் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வாறு நாட்டுப்புற இயலின் கூறுகளாக அமைகின்றன என்பது பற்றி காண இருக்கின்றோம்ப்பா. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாவை என்பது 12 இடங்களில் மிக முக்கியமாக கூறி செல்கின்றார்ப்பா ஆசிரியர். பாவை என்பது சிறு பெண்களின் விளையாட்டுக்குரிய பொம்மையை குறிக்கும். பாவையும் பந்தும் அவர்களுடைய விளையாட்டு பொருள்களில் முக்கியமானவை. இது என் பாவை என்று 500 பந்தும் பாவையும் கழங்கும் எமக்கு ஒழித்தே என்று 500 அதே 377 பாடலிலும், இங்கே 375 பாடலிலும் என வருவன இதற்கு சான்றாம். இது மரம், மண், கல், உலோகம் முதலியவற்றால் செய்யப்படுவதாகும். பாவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் வடிவில் இருக்கின்ற ஒரு பொம்மை. சரிங்களா? அதை சித்திரம் என்றும் கூறுவார்கள். செய்வுறு பாவை அன்ன என்மை என்று குறுந்தொகையிலும், வரிப்புனை பந்தொடு பாவை தூங்க என்று முருகாற்று படையிலும் என்பவற்றால் வினைஞர்களால் அழகுற கழைப்புனைந்து இயற்றப்படுவது பாவை என்பது போதரும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பந்து அப்படிங்கிற பட்சத்துக்கு பெண் குழந்தை கையில் வைத்துக்கொண்டு அதனோட தூங்கியதாக இந்த மாதிரி பாடல் காட்சிகள் அமைகின்றன. ஆனால் இந்த காலத்துல பார்த்தோம்னா சிறுவர்கள் தான் பந்து வைத்துக்கொண்டு இருப்பதாக நாம் காட்சிகளை காணுகின்றோம், இல்லைங்களா? வழியறு மரணும் மண்ணும் கல்லும் எழுதிய பாவையும் என்று மணிமேகலையில். அப்ப மணிமேகலை பாவை செய்யப்படும் பொருள்களை குறித்தலும் இன்று ஒப்பு நோக்கத்தகும். சிறந்த பொன்னாலும் பாவை செய்வது உண்டு. செந்நீர் பசும்பொன் புனைந்த பாவை செஞ்சுடர் பசுவையில் தோன்றி அன்ன செய்ய என்று மதுரை காஞ்சியிலும். சரிங்களா? அதே போன்று இன்னொரு இடம், விளக்கினை ஏந்தி நிற்கும் முறையில் பாவையை அமைத்து மாடங்களில் வைத்து விளக்கு ஏற்றுதலும் உண்டு. அந்நாளில் யவனர்களால் தொழில் திறம்பட ஏற்றப்பட்ட பாவை விளக்குகள் மன்னர் முதலியோரின் மாளிகையில் ஒளி செய்து விளங்கின. இப்போ பார்க்கலாம், வீடுகளினுடைய 2 பக்கமும் பார்த்தோம்னா ஒரு பாவை போன்று அது கையில பார்த்தீங்கன்னா விளக்கு இருக்கின்ற போது அது பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட நிலையிலான அந்த இதுலயும் என்ன செய்வாங்க, செவுத்துல வைத்து இருப்பார்கள். அப்படியும் உண்டு. அல்லது பாவை போன்ற ஒரு பெண் கொண்டு உண்மையான அகல் விளக்கு இருக்கும், அதில் வைத்து இருப்பது போன்று இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம்ப்பா. அதான் பாவை விளக்கின் பரூச்சுடர் அழல இடம் சிறந்து உயரிய எழுநிலை மாடத்தே என்று முல்லை பாட்டிலும், யவனர் இயற்றிய வினைமான் பாவை கையேந்து அகல் நிறைய நெய் சொரிந்து என்கின்ற பாடல் அடிகளாலும் நாம் நெடுநல் வாடையில் உணர்கின்றோம். சரிங்களா? அடுத்து 3வதாக பார்த்தோமானால், தவிரவும் சித்திரக்காரிகள் பல வண்ணங்கள் கொண்டு சுவரில் பாவை வடிவம் தீட்டுதலும் உண்டு. இங்கனம் தீட்டும் சுவர் பாவைகள் இல்லத்திலும் மன்றங்களிலும் தெய்வங்களின் பொருட்டு எழுதப்படுவனவாம். அது என்ன? வல்லோன் தைய வரிப்புனை பாவை குறுகு என்றன்ன உருவினை ஆகி என்று மதுரை காஞ்சியிலும், காய்வுணைந்து இயற்றிய வனப்பு அமை நோன் சுவர் பாவையும் வலியென பெறா என அகநானூற்றிலும், தாய் உயிர் பெய்த பாவை போல என்று கலித்தொகையிலும் அந்த பாவை பொம்மையானது எவ்வாறெல்லாம் அமைக்கப்பட்டது என்பதை காட்டுகின்ற பாடல் வரிகள். அடுத்து 4வதாக, சுவர் பாவைகளில் அல்லியம் என்னும் கூத்தாடும் அழகை ஒப்ப புனைய பெற்ற பாவை சித்திரத்தை அல்லி பாவை என்று புறநானூறு கூறுகிறது. வல்லோன் தைய வருவனப்பு உற்ற அல்லிப்பாவை ஆடுவனப்பு ஏய்ப்ப காம இருவர் அல்லது யாமத்து தனிமகள் வழங்கா பனிமலர் காலின் என்று புறநானூற்றில் இதே போன்ற வரிகள் காணப்படுகின்றன. சரிங்களா? அடுத்து, பதுமை போன்று
இயற்கையில் மரம் முதலியவற்றின் தோன்றும் பூ முதலியவற்றையும் பாவை என்று குறிப்பிட்டுள்ளனர். இயற்கை தோற்றத்தில் காணும் இவ்வகை பாவைகள் செய்யா பாவை. ஏன்னா இயற்கையா தானே இருக்கு. நம்ம மனிதர்களோ இல்ல நம்ம மேல பார்த்த கை வினைஞர்களோ யாருமே செய்யவில்லை. இயற்கையாக இருக்கின்ற பாவை. அதனால் செய்யா பாவை என்னும் தொடரால் மனிதரால் செய்யப்படாமல் இயற்கை வழங்கும் காட்சி சுட்டி காட்டப்படுகிறது. குறவ மரத்தின் பூவும் இஞ்சியின் கிழங்கும் பாவை போன்ற தோற்றம் உடையனவாம். எதுல இருக்கு? நரும்பும் குறவம் பயந்த செய்யா பாவை கொய்யும் பொழுது என்று ஐங்குறு நூற்றிலும், செய்யா பாவை வளர்ந்து கவின் முற்றா காயம் கொண்டன இஞ்சி என்று மலைபடு கடாத்திலும் நாம் காணலாம். சரிங்களா? இப்ப அடுத்த வகையான பாவை பற்றிய குறிப்பு. தவிரவும் கண்ணாடியில் தோன்றும் எதிர்வடிவாகிய நேழ் உருவமும் பாவை என்று குறிக்கப்படுகின்றது. தன்னை அடுத்த பொருளின் சாயையை காட்டும் கண்ணாடியில் தோன்றும் உருவத்தை ஆடிப்பாவை என்று கூறுவர். காதல் பரத்தை ஒருத்தி தலைவனை பற்றி பேசுமிடத்தில் அவன் தன்னுடைய மனைவி சொல்படியே நடக்கின்றமை ஆடிப்பாவையின் காட்சியை ஒத்தது என்று கூறுகிறாள். கழனி மாத்து விளைநகு உகு தீம் பழம் பயண வாழை கதூம் ஊரன் எம்மில் பெருமொழி கூறி தம்மில் கையும் காலும் தூக்க தூக்க ஆடி பாவை போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே என்று குறுந்தொகையில் இந்த காட்சியானது இடம்பெறுகின்றது. சரிங்களா? இப்ப அடுத்த வகை பாவை. மகளிர் தம் விளையாட்டில் பாவைகளை கொண்டு விளையாடுவதென்று தாமே கோரை முதலிய பொருள்களால் ஆக்கிய பாவையும் கொண்டு விளையாடுவர். பைன்சாய் கோரையினால் அவர்கள் பாவை செய்து விளையாடும் வழக்கத்தையும் சங்கப் பாடல்கள் சிலவற்றில் காண்கின்றோம். எப்படி? பனைத்தோள் குறுமகள் பாவை தையும், தையம்னா அந்த மாதிரி செய்தல், ஆக்குதல். சரிங்களா? பஞ்சாய் பள்ளம் சூழ்ந்தும் என்று குறுந்தொகையிலும், ஓதமடு பெயரும் துறைவர்க்கு பைஞ்சாய் பாவை ஈன்றனன் யானே என்று ஐங்குறு நூற்றிலும் இந்த மாதிரி கோரை புல்லால், அதாவது பஞ்சாய் கோரையிலான அந்த பாவை செய்யப்படுவதாக காட்சி காண கிடைக்கின்றது. அடுத்த வகை பாவைப்பா. கையில் எடுத்து மகளிர் பாராட்டி விளையாடுவதற்கு ஏற்ற பாவைகள் ஒருபுறம் இருக்க, அம்மகளிர் வண்டல் மண்ணின் கூடி விளையாடும் போது அம்மணலால் பாவை உருவம் அமைத்தும் விளையாடுவர். இதனை வண்டல் பாவை என்பர். மாதர் மட நல்லார் மணலில் எழுதிய பாவை சிதைத்தது என அய ஒரு சார் என்று பரிபாடலில். இது வையை ஆற்றங்கரை மருங்கி, அந்த வையை ஆற்றங்கரை மருங்கில் மணல் பாவை புனைந்து விளையாடிய மகளிர் செயலை குறிப்பிடுகின்றது. சரிங்களா? இது ஒரு வகையான பாவை பார்த்தோம். இப்ப அடுத்த வகை பாருங்களேன். பஞ்சி மகளிர் ஆண் பெருணை நதித்துறையில் பாவை இழைத்து விளையாடிய காட்சியை சிறப்பிக்கிறது. எப்படி? நீர்த்துறைக்கண் மகளிர் பாவை செய்து விளையாடுதலை நான்மறை முதுநூல் முக்கண் செல்வன் ஆலமுற்றம் கவின்பெற தைய பொய்கை சூழ்ந்த பொய் அணை மகளிர் கை செய்பாவை துறைக்கண் இருக்கும் என்று அகநானூற்றில் காணப்படுகின்றது. சரிங்களா? அடுத்த காட்சி பாருங்களேன். ஊர்களில் மக்கள் கூடும் மன்றங்களிலேயும் ஒரு பாவை தெய்வம் உண்டு. இதுவும் வண்ணம் தீட்டி அமைக்கப்பட்டதாகும். பகைவர் படை எழுச்சியின் காரணமாக குடிபெயர்ந்த ஓர் ஊரின் மன்றில் உள்ள பாவையை போற்றுவார் இல்லை. அது மழையில் இளகியும் வெயிலில் காய்ந்தும் வேலைப்பாடுகள் அழிந்தும் அழகிழந்த தோற்றத்துடன் உள்ளதாம். இவ்வாறு குடிபெயர்ந்து மக்கள் இல்லாத ஒரு ஊரின் மன்றப்பாவையை அகநானூற்று பாடல் ஒன்று குறிப்பிடுகின்றது. முனைபுலம் பெயர்த்த புல் எண் மன்றத்து பெயல் உற நெகிழ்ந்து வெயில் உறச் சாய் மனை ஒழிந்திருத்தல் வள்ளுவோர்க்கே என்று அகநானூற்று பாடலில் கவிஞர் காட்டுகின்றார். இது என்னங்கம்மா அப்படின்னா, இப்பதான் நம்ம பார்த்தோம். அதாவது வீடுகளினுடைய பக்கத்திலும் மன்றங்களிலும் இந்த மாதிரி இருபுறமும் பாவை வடிவம் அமைக்கப்படுவதுண்டு அப்படின்ட்டு. அவ்வாறு வண்ணம் தீட்டி அமைக்கப்பெறும் என்று பார்த்தோம். இந்த மாதிரி வண்ணம் தீட்டி அமைக்கப்பெற்ற பாவையானது இப்படி, அதாவது மழையில இழக்கி வெயில்ல காஞ்சி இருக்கின்றது என்பதான காட்சியினை கவிஞர் காட்டுகின்றார். சரிங்களா? இப்ப அடுத்த வகை பாவை. பாவை தெய்வங்களிலே கொல்லிப்பாவை என்பது புலவர் பலராலும் பெரிதும் போற்றி உரைக்கப்பட்டுள்ளது.
இது சேர மன்னனுக்குரிய கொல்லிமலையின் மேல் புறத்தில் அமைந்திருந்ததாம். இம்மலை முதலில் வல்வில் ஓரிக்கும் பின் சேரமானுக்கும் உரிமைப்பட்டிருந்ததாக தெரிய வருகிறது. இம்மலைப்பகுதி மிகுந்த அச்சம் தருவதாம். இங்கே உள்ள பாவை திருவுரு தெய்வத்தால் எழுதப்பட்டது. மிக்க அழகு வாய்ந்தது. மகளிரின் அழகுக்கு இப்பாவையை ஒப்பு கூறுவது புலவர் மரபு. வல்வில் ஓரி கொல்லி புலவரை பாவையின் மட வந்தனனே என்று குறுந்தொகையில் வெண்வேல் களிறு கெழுதானை பொறையன் கொல்லி ஒளிரு நீர் அடுக்கத்தி வியலகம் பொற்ப. இந்த வரிகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றோம். கடவுள் எழுதிய பாவையின் மடவது மாண்ட மயோளே என்று அகநானூற்றிலும், அதே போன்று இன்னும் சில வரி செவ்வேறு பலவின் பயன்கழு கொல்லி நிலைபெறு கடவுள் ஆக்கிய பலர்புகழ் பாவை அன்ன நின் நலனே. அதாவது மகளிரின் அழகுக்கு ஒப்பு கூறுகின்றார் அல்லவா, அந்த காட்சி அகநானூற்றில் காண கிடக்கின்றது. சரிங்களா? இப்ப அதே போன்று அடுத்த வகை பாவை அது என்ன பாருங்களேன். இன்னும் சில காட்சிகள் மகளிர் அழகோடு அந்த பாவையின் அழகு ஒப்பித்து கூறுதல். ஓவத்து அன்ன வினைப்புனை நல்லில் பாவை என்ன பலர் ஆய் மான் கவின் படையின் சிறக்க என் மகட்கு. மகட்குனா மகளுக்குன்னு அர்த்தம். இதுவும் அகநானூற்று. ஓவத்து அன்ன வினைப்புனை நல்லில் பாவை என்ன நல்லோள் கணவன். ஓவம் அப்படின்னாக்க சித்திரம்னு அர்த்தம். அதாவது அந்த பாவை அது போன்று அதே போன்று பாருங்க, அந்த ஓவத்து அண்ணன்ற சொற்களே எப்படி வருகின்ற பாருங்க. ஓவத்து அண்ண உருகள் நெடுநகர் பாவை என்ன மகளிர் நாப்பண். அடுத்தது ஓவத்து அண்ண இடனுரை வரைப்பின் பாவை என்ன நிற்புறம் காக்கும் என்று நற்றிணையில். பாவை என்ன பலர் ஆய் வனப்பின் என்று நற்றிணையில். பாவை என்ன என் ஆய் கவின் என்று ஐங்குறு நூற்றில். பாவை என்ன நின் துணை என்று அதே ஐங்குறு நூற்றிலும் காணப்படுகின்றது. சரிங்களா? இப்ப அடுத்ததாக இங்கனமாக மகளிருக்கு பாவையை ஒப்பு கூறும் பகுதிகள் பலவாக தங்க பாடல்களில் காணப்பெறுதலினாலே கொல்லிப்பாவை தெய்வம் அந்நாளில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியது போலும். அடுத்ததாக 11 வகையான ஆடல்கள் பாவை ஆடல் என்பதும் ஒன்று. நம்ம பார்த்திருக்கின்றோம், மாதவி சிலப்பதிகாரத்துல 11 வகையான ஆடல்கள் நிகழ்த்துகிறாள் என்று. அது என்னென்ன ஆடல்கள் என்பது பற்றி ஷார்ட் மாதிரி ஒரு பதிவு இருக்கின்றப்ப அதனை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வகையான நடனமும் பார்த்தோம்னால் ஒவ்வொரு இறை தெய்வங்கள் ஆடிய ஆட்டங்கள், அந்த மாதிரியான நடனங்கள் அவற்றை மாதவி ஆடி காட்டுகின்றாள். சரிங்களா? அடுத்து இதனை பாவை குத்தி என்றும் உரைப்பர். செருவெங்கோலம் அவுணர் நீங்க திருவின் செய்யோள் ஆடிய பாவையும் என்று சிலப்பதிகாரத்தினுடைய கடலாடு காதையில் பாவை ஆடலின் இயல்பினை உரைக்கின்றார் இளங்கோ. பாவை ஆடல் என்பது செய்யவள் என்று புகழப்படும். திருமகள் யுத்த களத்திலே அவுணர்கள் போர்க்கோலம் விடுத்து மயங்கி விழும்படியாக ஆடிய ஆடல் தான் அந்த பாவை ஆடல் என்பது. பாவைன பெண் ஆடுகின்ற கூத்து, அதான் திருமகள் ஆடியது. சிலப்பதிகாரத்தில் வரும் இவ்வாடல் பற்றிய அடிகளுக்கு அடியார்க்கு நல்லார் பின்வருமாறு உரை தருகின்றார். அவுணர் செவ்விய போர் செய்தற்கு சமைத்த போர்க்கோலத்தோடு மோகித்து வீழும்படி கொல்லிப்பாவை வடிவாய் செய்யோளாகிய திருமகளால் ஆடப்பட்ட பாவை என்னும் ஆடலும் என்பது நம்முடைய உரையாசிரியர் அடியார்க்கு நல்லாருடைய பாடல் அடிகள். சரிங்களா? அடுத்து இறுதியாக காவிரி பூம்பட்டினத்திலே பண்டு புகழுடன் விளங்கிய ஐவகை மன்றங்களுள் பாவை மன்றம் என்பதும் ஒன்று. இம்மன்றத்தில் உள்ள பாவை அரசனும் அறங்கூறும் அவையோரும் நடுநிலைமை தவறி ஒரு சார்பான நீதி பிழைத்தால் நாவால் உரையாது கண்களில் நீர் சிந்தி அந்த அநீதியை வெளிப்படுத்தும் இயல்புடையது ஆகும். எப்படி பாருங்களேன், அரசரும் சரி சான்றோர் அவையத்தில் இருக்கின்ற சான்றோரும் சரி கொஞ்சம் நாக்குனால நடுநிலைமை தவறி நீதி வழங்கினாங்க அப்படின்னாக்கும் அந்த பாவை தெய்வம் வாயால சொல்லலாம், கண்களில் நீர் சொரியுமா, அந்த அநீதியை வெளிப்படுத்துமா. அரசு கோல் கோடினும் அரங்கூறு அவையத்து குறைநூல் கோடி ஒரு தினம் பற்றினும், அதான் ஒரு தினம் பற்றினும் நாவொடு நவிலாது, அதாவது ஒரு பக்கமாக நீதி கூறினும். இப்ப ஏன்னா நீதி என்பது இரு திறத்தும் அறிந்து ஆராய்ந்து அதன் பிறகு கூறப்படுவது, இது ஒரு தரத்து மட்டும் பற்றியது. அதனால் அவர் கூறுகின்றார், 'நாவொடு நவிலாது நவைநீர் உகுத்து பாவை நின்று அழும்' என்று. 'நாவொடு நவிலாது நவைநீர் உகுத்து பாவை நின்று அழும்'
பாவை மன்றமும் என்று சிலப்பதிகாரத்தினுடைய பாடல் வரி இடம்பெறுகின்ற பாவை மன்றத்தின் இயல்பினை சித்தரிக்கின்றார் இளங்கோவடிகள். சரிங்களப்ப, நாட்டுப்புற கூறுகளில் மிக முக்கியமான ஒன்று பாவை என்பது. அது பற்றி பாவை, அதாவது 13 வகையிலான பாவை பற்றிய கருத்துக்கள், அது எந்தெந்த பொருள்களில் எல்லாம் கையாளப்படுகின்றது என்பது பற்றி இந்த பதிவில் சங்க தமிழரின் வழிபாடும் சடங்குகளும் பேராசிரியர் மு சண்முகம் பிள்ளை அவர்களின் கருத்துக்கள் வழியாக நாம் பார்த்தோம். சரிங்களா? இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன். அவற்றை இணைத்து படியுங்கள். சரிங்கப்ப, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.